பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம். சொந்த மாவட்டத்திலேயே மனு கொடுக்க அனுமதி இல்லையா? கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும். ஏற்கனவே 100 ஏக்கர் தரிசு நிலத்தை சும்மா போட்டு வேடிக்கை பார்க்கின்ற அரசு சொந்த நிலத்தை கையகப்படுத்த 100 ஏக்கர் அடிக்கிறோம் அடிக்கிறோம். விவசாயி வயிற்றுல அடிக்கிறோம். எங்க வாழ்வாதாரமே போச்சு மேம். ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருவருங்கிற ஊர்ல 88 ஏக்கர் விவசாய நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அது முன்னாடியே 100 ஏக்கர் எடுத்திருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல விவசாய நிலத்தை வாங்கி அது சிப்காட் பேர்ல பதிவாயிருக்கு. அதுல ஆரம்பிங்க. நீங்க இதை விவசாய விட்டுருங்க, விவசாயத்துல வராதிங்க. நாங்க விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணி உணவு கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து எல்லா பையனும் நல்லா இருப்பான். எம்எல்ஏ பையன், மந்திரி பையன், எஸ்பி பையன், கலெக்டர் வீட்டு பிள்ளை, எல்லா வீட்டு பிள்ளையும் நல்லா இருக்கும். பையன் ஆண்மையிலோட இருப்பான். பெண்கள் கருதரிப்பாங்க. இல்லைன்னா கார்பரேட் கம்பெனி வந்துட்டானா, மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டானா, இது 20 மூட்டை ஆனால் அது 60 மூட்டை ஆகும். லாபத்தை தான் அவன் பார்ப்பான். அதை சாப்பிட்டா பையன் ஆண்மையில் இருந்துடும், பொம்பளை கருதரிக்காமல் போயிடும். அந்த நிலைமை வர எல்லாரும் நல்லா இருக்கணும். விவசாயி சேத்துல கையை வச்சா தான் மற்றவங்களாம் சோத்துல கையை வைக்க முடியும். எங்களையும் சேத்துல கையை வைக்க விடுங்க, நீங்களும் சோத்துல கை வைங்க தான் இந்த போராட்டம்.